வெல்கம் டு தங்கரத்தினம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெஞ்செலும்பு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: நீளமாக நறுக்கி வச்ச 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஒரு குக்கரில் 1 கிலோ அளவுள்ள கறியை சேர்த்துக்கலாம். கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அது முங்குற அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் மூடி போட்டு வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறம் இதில் உள்ள சூப்பை எடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். தேவையான அளவு சூப்பை எடுத்ததுக்கப்புறம் இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். வாசனை பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். இதில் நான் ஒரு 3 கத்திரிக்காய் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது. நம்ம சூப்பை எடுத்துகிட்டு வச்சுருக்க கறியில் கத்திரிக்காய் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருந்த தேங்காவையும் ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் காற்று போகிற அளவுக்கு ஓப்பனில் வச்சு மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்புக்கு தாளித்து ஊற்றுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த வாசனை பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். வாசனை பொருளெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே குழம்புல எடுத்து ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், நெஞ்செலும்பு மட்டன் குழம்பு ரெடி. இது சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.